அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமிக்க நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே நாங்கள் மிக சுருக்கமாக படிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெயரை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். அனைவரும் பொதுவாக முஸ்லிம்களாகிய நாம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அஜ்மஈன், அல்லாஹ் எல்லோரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும், இவர்களை அறிந்து வைத்திருப்பது போன்று அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நமக்கு பரிச்சயமான ஒரு நபித்தோழர். அந்த அடிப்படையில் அவருடைய பெயர் சம்பந்தமாக, அவருடைய பரம்பரை சம்பந்தமாக வரலாற்று நூல்களிலே, நம்பத்தகுந்த வரலாற்று மூலாதார நூல்களிலே எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய குடும்பம், குலம், கோத்திரம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு காஃபில் இப்னு ஹபீப் இப்னு ஷம்ஹ் இப்னு ஃபார் இப்னு மக்ஸூம் இப்னு சாஹிலா இப்னு காஹில் பின் அல் ஹாரிஸ் இப்னு தமீம் இலா பனி சஅத் இப்னு ஹுதைல் இப்னு முத்ரிகா. அப்படியே ஒரு 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 பரம்பரை ஒன்று ரெண்டாக போய் கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையோடு ஒரு 7, 8, 9, 10 பரம்பரைக்கு அப்பால் போய் இணைகிறது. அப்ப நம்ம அதை பார்க்கலாம். அபு அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய புனைப்பெயர் நம்ம அபு அப்துர் ரஹ்மான் என்று வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். அது மாதிரி அவர்களுக்கு இன்னும் அழகான பட்டப்பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மரபின் அடிப்படையிலே இப்னு உம்மி அப்த் என்ற ஒரு பட்டப்பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. இப்னு உம்மி அப்த் என்ற ஒரு பட்டப்பெயர், அது அழகான முறையிலே இஸ்லாமிய மரபின் அடிப்படையில் வைக்கப்பட்ட ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இப்னு உம்மி அப்த். அதே நேரம் அபு அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் என்பது அவர்களுடைய ஒரு குனியத்தாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பரம்பரையை மீண்டும் ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு காஃபில் இப்னு ஹபீப் பின் ஷம்ஹ் இப்னு ஃபார் இப்னு மக்ஸூம் இப்னு சாஹிலா இப்னு காஹில் பின் அல் ஹாரிஸ் இப்னு தமீம் இலா பனி சஅத் இப்னு ஹுதைல் இப்னு முத்ரிகா. முத்ரிகா, இல்யாஸ், முதர், முஅத், அப்படி அத்னான், அதுபோல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படி வரலாறு அப்படித்தான் போகிறது. அதை நம்ம பிதாயா வ நிஹாயாவில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையும் அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக வரலாற்று நூல்களிலே எங்குமே பதியப்படவில்லை என்றால் நம்பத்தகுந்த வரலாற்று நூல்களிலே பெருசாக பதியப்படவில்லை. 7ஆம் நூற்றாண்டிலே பிறந்தார் என்ற செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய மரணத்தை ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க முடியும். மரணத்தை அவர்கள் 60 சொச்சம் வயசுல மரணிக்கிறார்கள். 60 சொச்சம் வயசுல தான் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. ஹிஜ்ரி 32. அப்ப 60 நம்ம அந்த வயசை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பிறப்பை ஓரளவு மட்டிட்டு கணித்து கொள்ளலாம். இவர்களுடைய மனைவியினுடைய பெயர் தான் ஜைனப் பின்த் அபி முஆவியா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹா, மிகப்பெரிய ஒரு ஆலிமா, ஹதீஸுக்கு பங்காற்றிய, ஃபிக்ஹுக்கு பங்காற்றிய இவர்களும் ஒரு மிகப்பெரிய ஃபக்கீஹாவாக, ஆலிமாவாக இருந்திருக்கிறார்கள். ஜைனப் பின்த் அபி முஆவியா. இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை சந்திக்க சென்ற பொழுது அதிலே வாயில் காவலர் கேட்கிறார், யார் சொல்லுதா உங்களை சந்திக்க பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, அது யார் என்று கேளுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, அவர்கள் ஜைனப் வந்திருப்பதாக சொல்லுங்கள் என்று வாயில் காவலாளரிடம் இந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இப்படி ஜைனப் என்ற பெண்மணி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயு ஜயானிபி அந்தி, அதாவது ஐயு ஜயானிபி அந்தி, ஜைனபோட பன்மையாகி அவங்க சொல்றாங்க ஜயானிப். எந்த ஜைனப் என்று கேட்ட பொழுது இம்ராத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இம்ராத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்ப அர்த்தம் என்ன சொன்னால், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பரிச்சயமான ஒரு பெண். எனவே அவர்கள் மிகவும் ஆழ்ந்த புலமை உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்கக்கூடியவர்களாக, கேள்விகள் கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சான்று பருகிறது. அப்ப இதனுடைய ஹதீஸ் அறிவிப்புகள் கூட நிறைய இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜைனப் பின்த் அபி முஆவியா என்பதுதான் அவர்களுடைய மனைவி பேர். அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஃபகீஹா, ஒரு முஹத்திஸா, ஒரு ஆலிமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஜைனப் இம்ரஅத்து மஸ்ஊத் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு அது தெரிந்துவிடும் என்பதனால இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ரலியல்லாஹுடைய மனைவி என்பதாக அவர்கள் அடையாளப்படுத்துவதை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அவருடைய தோற்றத்தை பற்றி வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிக ஒரு மெல்லிய தோற்றமுடையவர்கள், அதாவது மெலிந்த தோற்றமுடையவர்கள். அது மாதிரி கட்ட சஹாபி. அதே போன்று அவர்கள் அதிகமாக வெண்ணிற ஆடைகள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெண்ணிற ஆடைகள் அதிகமாக அணியக்கூடியவர்களாக இருந்தார். அதே மாதிரி நல்ல நறுமணம் உள்ள ஒரு சஹாபி, எப்பொழுதுமே வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சஹாபி. அதே போன்று அவர்கள் இரும்பு மோதிரம் ஒன்று அவர்கள் அணிந்திருப்பதையும் வரலாற்றிலே அறிஞர்கள் சொல்கிறார்கள். சரிதான், அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்தி இன்னும் சில வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண் இந்த இடத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அழுது அழுகையினுடைய தடும்பு. ஏனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏனைய சஹாபாக்களை போன்று வக்காஃபன் இந்த கிதாபில் அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள், அல்லாஹுடைய வார்த்தைகளை ஓதுகின்ற பொழுது அவர்கள் நீட்டி நிறுத்தி அதை சிந்தித்து அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் யூகித்துத்தான் அவர்கள் ஓதுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று நூல்களிலே பார்க்கின்றோம்.